பூமணி அம்மா அறக்கட்டளை விடுக்கும் அறிவித்தல். கனடா டொரண்டோவை சேர்ந்த திருமதி செந்தூரன் லக்ஷனா தம்பதிகளின் செல்வ புதல்வன் விக்னேஷ் அவர்களின் முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு தோராவில் பகுதியில் சிறப்பு உணவு வழங்கப்படுவதுடன் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்படுகின்றது. இதற்காக நிதி வழங்கிய திருமதி செந்தூரன் லக்ஷனா குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு குழந்தை விக்னேஷ் சிறந்த ஆரோக்கியத்தோடும் சகல நலன்களும் பெற்று இறை அருளோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து குழந்தை விக்னேஷுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு தொடர்ச்சியாக பூமணி அம்மா அறக்கட்டளையின் செயற்பாடுகளுக்கு தன்னால் முடிந்த மிகச் சிறந்த உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் செயற்பாட்டாளரும் நன்கொடையாளரும் ஆகிய கனடா டொரண்டோவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தாயக மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் இன்றைய நாளிலே புதிய அகவையிலே கால்பதிக்கும் செந்தூரன் லக்ஷனா தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் விக்னேஷுக்கு எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு விக்னேஷ் அவர்கள் இன்றைய நாளிலே முதலாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் கனடா நாட்டிலே இருக்கின்றார். அவர்கள் கனடா மண்ணிலே இருந்தாலும் கூட தங்களுடைய அந்த பிறந்த நாளுக்கு எங்களுடைய தாயகத்திலே இருக்கிற உறவுகளுக்கு உணவளித்து பாடசாலை உபகரணங்கள் கொடுத்து தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற நல்ல ஒரு சிந்தனையிலே இந்த நிகழ்வை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்தமைக்காக விக்னேஸ்வரனுடைய அம்மா அப்பாவுக்கு நாங்கள் நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் விக்னேஸ்வரருக்கு எமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சொல்லுகின்றோம். உண்மையிலே புலம்பெயர் தேசத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட எங்களுடைய தாய மக்கள் படும் துன்ப துயரங்களை என்றும் அவர்களுடைய மனதிலே நினைத்து தங்களுடைய இல்லங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் தாய மக்களுக்கு ஏதாவது நன்கொடையாக வழங்க வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனையிலே தான் தொடர்ச்சியாக அவர்கள் நற்பணியாற்றி வருகின்றார்கள். அந்த குடும்பத்தினர் தங்களுடைய பிள்ளையின் பிறந்த நாளுக்கு பூமணியம்மா அறக்கட்டளை ஊடாக அந்த உதவியை செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே பூமணியம்மா அறக்கட்டளையின் ஸ்தாபகர் விஸ்வன் செல்வராஜ் அண்ணவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்றார். அவர் இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்தாலும் புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருக்கின்றார். புலம்பெயர் தேசத்துக்கு சென்றும் எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மறக்காமல் இன்றும் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வரும் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் தான் விஸ்வன் செல்வராஜ் அண்ணவர்கள். உண்மையிலே நான் நித்தமும் அவரை பற்றி சொல்லுவேன். இனமத பேதமின்றி தொடர்ச்சியாக தன்னாலான உதவிகளை இலங்கை கூறாகவும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்வை அள்ளி வழங்கி கொண்டிருக்கும் அந்த சிறந்த சமூக சேவையாளர் விஸ்வன் செல்வராஜ் அண்ணவருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்றைய நாள் புதிய அகவையிலே கால்பதிக்கும் விக்னேஷுக்கு எங்களுடைய பிறந்த நாள் பாட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய செல்வ விநாயகர் ஆலயத்தில் இன்றைய தினம் வெளிநாட்டில் இருக்கின்ற பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற கனடா நாட்டில் இருக்கின்ற செந்தூரன் லக்ஷனா தம்பதிகளின் செல்வ புதல்வனுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையிலே இன்று எமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கான சில உபகரணங்கள், படிப்பு சம்பந்தமான உபகரணங்கள் கொடுத்து அவருக்கு பிறந்த நாள்களை தெரிவித்துக் கொள்வதோடு மற்றும் அன்னதான நிகழ்வுகளையும் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் பிறந்தநாள் கொண்டாடும் விக்னேஷ் அவர்களுக்கும் எம்பெருமானுடைய அனுக்கிரகங்களும் இஷ்ட சக்திகளும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.
பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் சென்றலாகலாம், கண்கள் என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் சென்றலாகலாம், கண்கள் என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். ஒருவருக்கொருவர் எல்லைகள் நாம், உள்ளதை சொல்லும் கிள்ளைகள் நாம். ஒருவருக்கொருவர் எல்லைகள் நாம், உள்ளதை சொல்லும் கிள்ளைகள் நாம். அறிமுகம் என்பது முன்னுரையாக, அனுபவம் என்பது உள்ளுரையாக, ஆனந்தம் என்பது முடிவுரையாக. ஆண்டவன் எழுதிய காவியம் நாம், ஆண்டவன் எழுதிய காவியம் நாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம்.